ஹாய்ங்க. இது வந்து டீ ஃபேக்ட்ரி. நான் சொல்லியிருந்தேன் இல்லையா டீ ஃபேக்ட்ரி, அது இதுதான். இவங்க சொல்கிறத நீங்கள் ஃபஸ்ட்டு கேட்டுக்கோங்க. அதுக்கப்புறம் நான் ஃபுல்லாக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். For same leaf, taking coconut tea, white tea, green tea, orthodox black tea, CTC black tea, same leaf. But processing different. Only the bud. It's only small bud. Only healthy bud only healthy. Sunlight, dry. That is white. It is very costly, but white is a very antioxidant. Good for heart block, cancer, good one. But white tea, not in the market. The production is very less, but very expensive. The second one, green tea, another 2 leaves. Just to soft leaves only, pan buggy, no any other process, just only washing, then steaming the leaf. Steaming, rolling, sunlight dry. That is green tea. But green tea, white tea, no withering, no fermenting. Is more antioxidant value. But white tea, green tea, not at a empty stomach. After breakfast. Before breakfast, drink, good bacteria inside, will kill the good bacteria. White tea, green tea, after breakfast. The people who white tea, green tea only, not only health like. Black tea, no separate the leaf, persons are getting out together. The first process is drying the tea leaves. By 25%, remove the moisture. Right after. The process clean is withering. Then we will be coming down. Then black tea process started. Black tea, 2 types. One is orthodox black tea, CTC black tea. The orthodox black tea is only without milk. The another name, English breakfast tea. The name is orthodox tea roller. If the tea leaf, inside pressure by level rolling, fermenting, dry. It's only without milk. So number you call it black tea. It's a very old one, only demo. The CTC black tea milk for daily use. The powder granule one. ஸோ இவங்க சொன்னதை நல்லா கேட்டிருப்பீங்க. இதுதான் ப்ராசஸ் பண்ணுற இடம். ஸோ அது வந்து எக்ஸாம்பிளுக்காக நமக்கு வச்சுருக்காங்க. ஃபேக்ட்ரி வந்து பின்னாடி இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க நமக்கு. இது பார்த்திங்கன்னா இதுதான் டீ லீஃபு. இதுதான் வந்து டீ லீஃபு. ஐ திங்க் இது கட் பண்ணி வாஷ் பண்ணி ட்ரை பண்ணுறதுக்காக போட்டுருங்கன்னு நினைக்கிறேன். வாஷ் பண்ணி வச்சுட்டு இவர் ஒரு கையை அதில் அள்ளி போடுறாங்க. அள்ளி போட்டதுக்கப்புறம் அது ப்ராசஸாக 1 by 1 ப்ராசஸ் பண்ணி போகுதுங்க. ஸோ லாஸ்ட்டில் வரும்போது பார்த்திங்கன்னா அது எப்படி வருதுன்னு நீங்களே பாருங்கள். அதுக்கப்புறம் இவங்க வந்து அந்த டீ லீஃபில் வந்து ஒரு 4-5 லீஃப் வர மாதிரி தான் உடைக்கிறாங்க. அப்படி தான் வருது. அதில் வந்து ஃபஸ்ட்டு ஒன் வந்து நம்ம நார்மல் டீ குடிக்கிறோம்ல அது. அடுத்த ஒன்று வந்து பிளாக் டீன்னு சொன்னாங்க. அதுக்கப்புறம் இன்னொன்று வந்து க்ரீன் டீன்னு சொன்னாங்க. அதுக்கப்புறம் இன்னொன்று அந்த கொழுந்து மாதிரி ஃபஸ்ட்டில் இருக்குது பாருங்கள், சின்னதாக கொழுந்துன்னு சொல்லுவோம்ல, அந்த லீஃப் வந்து பார்த்திங்கன்னா பேபி லீஃப் வந்து பார்த்திங்கன்னா அது வந்து மெடிசனுக்கு உள்ள லீஃபாக. 200 கிராமே வந்து 600 அது சம்திங் அந்த மாதிரி சொன்னாங்க. அந்த லீஃப் வந்து மெடிசனுக்குள்ளே தான். கேன்சர், ஹார்ட் பேஷண்ட்டு அந்த மாதிரி உள்ளவங்களுக்கு வந்து அது மெடிசன் தயாரிக்கிறதுக்காக இருக்குது அந்த மாதிரி சொன்னாங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நம்மளும் சாப்பிடலாம். அந்த லீஃப் வந்து நம்மளும் சாப்பிடலாம் அந்த மாதிரி எக்ஸ்பிளைன் பண்ணாங்க. இது பார்த்திங்கன்னா பாருங்கள், ஒவ்வொரு ப்ராசஸாக போயிட்டு வந்துகிட்ருக்கு. இந்த வருது பாருங்கள். இதில் வந்து அவர் ஒரு கைப்பிடி அள்ளி போட்டாங்க இல்லையா அந்த லீஃபு, அந்த லீஃபு வந்து இதில் வந்துட்டுருக்கு. வந்ததுக்கப்புறம் இதை அரைச்சதுக்கப்புறம் பாருங்கள் அவங்க எடுத்துகிட்டு வராங்க. இது வந்து பிளாக் டீன்னு சொன்னாங்க, இது வந்து க்ரீன் டீன்னு சொன்னாங்க. ரைட்டில் இருக்கிறது பிளாக் டீ, லெஃப்டில் இருக்கிறது க்ரீன் டீ. அந்த மாதிரி வந்து செப்ரேட்டாக பிரித்து கொடுத்துருச்சு அது அவங்க ஒரு கைப்பிடி அள்ளி போட்டதில். ஸோ 2 கைப்பிடி தனித்தனியாக அந்த போகுது பாருங்கள். இதுதான் அந்த லீஃப் அள்ளி போட்டதில். நம்மளையும் கொஞ்சம் அள்ளி நீங்கள் வந்து போட்டு பாருங்கள் அந்த மாதிரி சொன்னாங்க. நம்மளும் அது மாதிரி ட்ரை பண்ணி பார்த்தோம். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ஃபஸ்ட்டு கட்டு, செகண்டு கட்டு, தேர்டு கட்டு அப்படி இருக்குது. ஒவ்வொரு இதுவும் ப்ராசஸ் பண்ணி பண்ணி வருது. இது பார்த்திங்கன்னா ட்ரையர் ஆக்குறது. இந்த பவுடர் அரைச்சி வந்துச்சு இல்லையா, இந்த பாருங்கள் அந்த பவுடர் அரைச்சி வந்துச்சு இல்லையா, அதை வந்து நல்லா ட்ரை பண்ணி கொடுக்குது. அந்த பவுடரை வந்து நல்லா ட்ரை பண்ணி அதுக்கப்புறம் ப்ராசஸ் வந்து நடக்குது. பாருங்கள் நல்லா அழகாக போயிட்டுருக்கு மேலே. இது மேலே அப்படியே போயிட்டு அழகாக இருந்துச்சு பார்க்குறதுக்கு. 1 by 1 வந்து பார்த்திங்கன்னா அது ப்ராசஸ் பண்ணி இங்கேருந்து அங்கே எடுத்துகிட்டு போகிறது, அங்கேருந்து இங்கே கொண்டு வர்றதுன்னு கொண்டுட்டு வந்து கடைசியில் பார்த்திங்கன்னா ஒரு சாக்கு, அதாவது சாக்கு பக்கெட் மாதிரி வச்சு பிடிச்சிட்றாங்க. பிடிச்சதுக்கப்புறம் இதில் போடுறாங்க. இந்த இருக்குது பாருங்கள். இதில் போட்டதுக்கப்புறம் அப்படியே அழகாக சளிச்சு எடுத்துருதுங்க.
இதில் பெரிய பெரிய லீஃப் அதெல்லாம் மேலே எடுத்துடுறாங்க. இதுக்கு நைஸாக நம்ம டீ தூள் இருக்குல்ல அந்த மாதிரி இதெல்லாம் வந்து இங்கே இந்த பக்கெட்டில் வச்சு இப்படி அவங்க வந்து பிடிச்சிக்கிறாங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஆனால் இது வந்து நாங்கள் பிடிச்சி பார்த்தோம், கொஞ்சம் கூட ஸ்மெல்லே இல்லைங்க. ஒரு நல்ல ஸ்மெல் வரவே இல்லை. லீஃப் மாதிரி தான் ஸ்மெல் வந்தது. ஸோ நாங்கள் கேட்டதுக்கு அவங்க என்ன சொன்னாங்கன்னா, இதுக்கு வந்து ஸ்மெல் வர்றதுக்கு வந்து அங்கே வேறு ப்ராசஸ் இருக்குது, இதில் வந்து ஃப்ளேவர் ஆட் பண்ணுறதுக்கு வந்து வேறு ப்ராசஸ் இருக்குது. அது பண்ணதுக்கப்புறம் தான் அந்த டீ லீஃப் அந்த டீ பத்தி வந்து உங்களுக்கு நல்ல அரோமா ஸ்மெல் டீ அந்த ஸ்மெல் வரும் அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க. ஸோ சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு நாங்களும் நல்லா பார்த்து எல்லாத்தையும் தெரிஞ்சுக்கிட்டோம், எல்லா விஷயத்தையும். ஸோ சுற்றி ரவுண்டில் வச்சுருக்காங்க பக்கெட்டு. இது பார்த்திங்கன்னா பாருங்கள், இதுதான் வந்து அங்கேருந்து கொஞ்சம் 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 கொஞ்சமாக தின்னாக வருது பாருங்கள், அந்த சாக்கு நிறைய டீ தூள். ஸோ அது வந்து பார்த்திங்கன்னா கச்சடா, அதாவது எக்ஸ்ட்ரா வரும் பார்த்திங்களா டஸ்ட்டு, அது அந்த சைடு தனியாக வந்துடுதுங்க, அது எக்ஸ்ட்ராஸ் வர்றது எல்லாமே. ஸோ அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஸோ அங்கே இருந்த ஒரு வயசானவர் வந்து எங்களுக்கு நல்லா எக்ஸ்பிளைன் பண்ணார். அதை லாஸ்ட்டில் நான் காமிக்கிறேன், வீடியோ லாஸ்ட்டில். இது பார்த்திங்கன்னா ஒவ்வொரு கிளாஸ் ட்ரேலையும் வந்து பார்த்திங்கன்னா அவங்க போட்டு வச்சுருக்காங்க, எந்தெந்த டீ இதுக்கு யூஸ் ஆகும். அந்த ஃபஸ்ட்டில் எக்ஸ்பிளைன் பண்ணாங்க இல்லையா, அது எல்லாமே வந்து இங்கே போட்டிருக்காங்க. இவ்வளோ வெரைட்டி இருக்குங்க டீ தூளில். இந்த பாக்ஸுக்குள்ளே இருக்கிறது எல்லாமே பார்த்திங்கன்னா ஒவ்வொரு வெரைட்டி டீ, பிளாக் டீன்னு சொல்கிறாங்க, க்ரீன் டீ, அப்புறம் மெடிசன் டீ சொல்கிறாங்க, என்னென்னமோ சொல்கிறாங்க. பாருங்கள் எவ்வளோ வெரைட்டி இருக்குன்னு. இது எல்லாமே வந்து டீ தூள் தானே தனித்தனியாக போட்டு வச்சுருக்காங்க. அந்த லாஸ்ட்டில் கொழுந்து மாதிரி இருக்குல்ல, அதான் அந்த லீஃபு, அந்த சின்னதாக குச்சி குச்சியாக இருக்குல்ல, அது வந்து பார்த்திங்கன்னா நம்ம லீஃப்லேயே கொழுந்து மாதிரி சின்னதாக இருக்கும் பாருங்கள், பேபி லீஃபு, அதுதாங்க இதுதான் ரொம்ப எக்ஸ்பென்சிவாக. ஸோ அந்த மாதிரி தான் எங்களுக்கு எக்ஸ்பிளைன் சொன்னார் அவர். நாங்கள் கூட வரும்போது ஒரு பாக்ஸ் வாங்கிக்கிட்டு வந்தோம். ஸோ அதுக்கப்புறம் இது எல்லாத்தையும் படிச்சுட்டு என்னென்ன டீ இருக்குதுன்னு தெரிஞ்சதுக்கப்புறம் நாங்கள் அதுக்கப்புறம் கிளம்பிட்டோம். அதுக்கப்புறம் ஒரு ஐயா வந்து எங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணார், நீங்கள் என்ன நீங்களும் கேளுங்க அவங்க என்ன சொல்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஓகேவா? இது என்ன, இது இன்னொரு தடவை சொல்லிடுங்க. இது ரெகுலர் டீ, பிளாக் டீ, கிரீன் டீ, இது ஒயிட். இது வந்து மெடிசனுக்கு. இதெல்லாம் மெடிசனுக்கு வெளியே இருக்கும். 25 கிராம் வந்து 600 ரூபா. இப்ப இவங்களுக்கு வாங்கி சாப்பிடலாமா? அத மெடிசன் மாதிரி சாப்பிடணுமா? மெடிசன் அதான் ஒரு 5 பட்ஸ் போட்டீங்கன்னா ஒரு நாள் ஃபுல்லா 4 தடவை யூஸ் பண்ணி. கிரீன் டீ ஒரு 5 பட்ஸ் போட்டீங்கன்னா 4 தடவை யூஸ் பண்ணி. இந்த காலத்துல வெறும் வயிற்று சாப்பிடக்கூடாது. சாப்பிட்டதுக்கு அப்புறம் சாப்பிடணும். சாப்பிட்டதுதான் சாப்பிடணும். நீங்க காலையில எழுச்சி எல்லாம் வெறும் வயிற்று சாப்பிடாம சாப்பிடக்கூடாது. கையா தொடர்ச்சி அது நம்ம சாப்பிடா இருந்தா மேலே வாஷ்ரூம் போகணும், உடம்புல ஃப்ரீ ஆயிரும், நமக்கு உடம்புல ஒன்றும் இருக்காது. அது சொல்லிட்டு நம்ம சாப்பிடணும். ரொம்ப ஆசையா இருந்தா நம்ம 2 பிஸ்கட் சாப்பிடணும். பிஸ்கட் சாப்பிட்டு இந்த கிரீன் டீ வைத்து சாப்பிடும் போது அந்த பவர் ஃபுல்லா பிஸ்கட் தூக்கிடும், கொஞ்சம் கொஞ்சமா உடம்புல வரும். நம்ம வெறும் வயிற்று சாப்பிடும்போது நல்ல அனுப்பமா தோன்றும், நல்லா அதுதான் கிரீன் டீ வைத்து சாப்பிடக்கூடாது. டீ போடுவாங்க 3 பாக்கெட் வாங்க, 1/2 கிலோ ஃப்ரீயா கொடுப்பாங்க. ஸோ அவங்க எக்ஸ்பிளைன் பண்ணது. ஸோ அது வந்து பார்த்தீங்கன்னா அந்த வெறும் வயிற்றில் சாப்பிடக்கூடாது அந்த மாதிரி சொன்னாங்களா. அது எந்த லீஃப்னு பார்த்தீங்கன்னா அந்த பேபி லீஃபு சின்னதாக இருக்கு இல்லையா, அதுதான் மெடிசன். அது நம்ம வெறும் வயிற்றில் சாப்பிடக்கூடாது அந்த மாதிரி சொன்னாங்க. ஸோ நாங்களும் பார்த்தோம், இது வந்து எல்லாத்தையும் பார்த்துட்டு நாங்களும் கொஞ்சம் பர்ச்சேஸ் பண்ணோம். அந்த சின்ன லீஃபு 25 கிராம் வந்து 600 சொன்னார் இல்லையா, அந்த லீஃபும் வாங்கிக்கிட்டு நாங்களும் அங்கேயே பார்த்திங்கன்னா கொஞ்சம் டீ பவுடரு அந்த மாதிரி இந்த மெடிசன் பேபி லீஃப் இருக்கு இல்லையா, அதெல்லாம் வந்து நாங்கள் கொஞ்சம் அங்கேயே வாங்கிக்கிட்டோம், எங்களுக்கு தேவையானது எல்லாமே. அப்புறம் எங்கள் கையால் கொஞ்சம் பண்ணி பார்க்கணுங்கிற மாதிரி எங்களுக்கு ஒரு ஆசை. ஸோ அவங்கக்கிட்ட கேட்டு நாங்களும் ஒரு தடவை பண்ணி பார்க்குறோம் அப்படி சொல்லிவிட்டு நானும் என் பையனும் ட்ரை பண்ணி பார்த்தோம். அதுக்கப்புறம் அவங்க கொஞ்சம் எங்களுக்கு கொடுத்தாங்க, நீங்கள் ட்ரை பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லி, இதில் கொட்டுங்க அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க. அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக நாங்கள் அப்படியே கொட்டி பார்த்தோம். செம்ம ஜாலியாக இருந்தது. அது நம்ம கொட்ட அது எல்லாமே அழகாக உள்ளே எடுத்துக்கிச்சு. ஸோ அதுக்கப்புறம் எனக்கும் ஒரு ஆசை, நானும் கொஞ்சம் நேரம் பண்ணி பார்க்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு
தென் நெக்ஸ்ட்டு நானும் கொஞ்சம் அதை வாங்கி பண்ணி செஞ்சு பார்த்தேன். ஸோ ரொம்ப சூப்பராக இருந்ததுங்க. அதோடு முடிச்சுட்டு நாங்கள் கிளம்பிட்டோம். ஸோ ரெகுலராக நம்ம வந்து சாப்பிட்றது குடிக்கிற ஒரு விஷயம் அதெல்லாம் வந்து நேரடியாக போய் நம்ம ஃபேக்ட்ரியில் பார்க்கும்போது அது ஒரு எக்ஸைட்டாக இருக்கும். இது வந்து நம்ம டீ தூள் அப்படிங்கிற போது நம்ம ரெகுலராக பார்த்துருப்போம், பண்ணியிருப்போம். ஸோ இது ஒரு பெரிய விஷயம் கிடையாது. இருந்தாலும் அதை நேரடியாக பார்க்கும்போது ரொம்ப சூப்பராக இருந்தது. இப்படிலாம் தான் செஞ்சு நமக்கு ப்ராசஸ் பண்ணி கொடுக்குறாங்க அப்படிங்கிறது மாதிரி. அப்படியே நானும் என் பையனும் ரொம்ப ஆர்வமாக அப்படியே கேட்டுட்ருந்தோம். கேட்டுட்டதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இப்போ வியூ ஆகும் பாருங்கள். இதுதான் வந்து ஃபுல் ஃபேக்ட்ரியோட ஒரு வியூங்க. இவ்வளோ ப்ராசஸை தாண்டி தான் நமக்கு வந்து ஒரு டீ பவுட்ரு கொடுக்குறாங்க. ஆனால் அவங்க என்ன சொன்னாங்கன்னா, இது வந்து ஃபேக்ட்ரி இல்லை, ஃபேக்ட்ரி வந்து பின்னாடி பேக்கில் இருக்குதுன்னு சொன்னாங்க. அங்கே வந்து யாரும் அலோடு கிடையாதுன்னு சொன்னாங்கங்க. ஸோ நீங்களும் போனீங்கன்னா ஒரு தடவை ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம ஷாப்பிங் செக்ஷனுக்கு வந்தாச்சு. ஸோ அடுத்து நமக்கு என்னென்ன தேவையோ அது எல்லாமே நம்ம வாங்கிக்கிட்டோம். அதுக்கப்புறம் டீயை குடிச்சிட்டு எல்லாம் கிளம்பிட்டோம். ஸோ வெளியில் வந்து ரெயின், நாங்கள் வந்து உள்ளே வந்து நல்லா சூடான டீ குடித்தோம். நீங்களும் வந்தீங்கன்னா ஒரு தடவை வந்து இங்கே வந்து விசிட் பண்ணி பாருங்கள். நிறையா டீ தூள்லாம் வாங்குங்க. ஆஃபர்லாம் நிறையா கொடுத்தாங்க. வாங்கிக்கிட்டு அங்கேயே ஒரு டீ குடிச்சிட்டு நல்லா செம்மையாக இருந்தது டீ. அந்த டீ குடிச்சிட்டு அதுக்கப்புறம் நாங்களும் கிளம்பிட்டோங்க. ஸோ உங்களுக்கும் பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ நாங்கள் போடுற வீடியோ எல்லாம் அடுத்தடுத்து உங்களுக்கு வரும். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா வந்து இது எந்த ஃபேக்ட்ரி அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரொம்ப பெரிய பிராண்டோடது. ஸோ அந்த நேம் சொன்னோம்னா நமக்கு வந்து காப்பிரைட் வந்துடும். ஸோ அதனால என்னால் சொல்ல முடியாது. ஓகே, பை.